ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தேர்ஸ்டே மார்னிங் முனியப்பன் பொங்கல் எங்கள் ஊரில். பொங்கலுக்காக தான் வந்து கோழி வாங்கி கட்டி வச்சுருக்கோங்க. கோழியை பார்த்தோன்னே அர்ணாவுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. கோழி கொத்திடுமா கொத்தாதா, பக்கத்தில் போகலாமா வேண்டாமா அப்படின்னு பயந்து பயந்து போகிறாரு. கோழியை டிவியில் தான் பார்த்துருக்காரு. இப்போ நேர்லேயே 2 கோழி பக்கத்தில் இருக்கிறத பார்த்தோன்னே அவனுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லோரும் ரெடி ஆகிட்டாங்க கோயிலுக்கு போகிறதுக்காக. நம்ம அக்காமார்கள்லாம் இப்போ தான் எந்திரிச்சே வந்திருக்காங்க ப்ரஷ் பண்ணுறதுக்கு. தாத்தாவும் ஹஸ்பண்டும் 2 பேரும் குளிச்சுட்டு கோயிலுக்கு போகிறதுக்காக ரெடி ஆகிட்டாங்க. சரி, கோழி அறுக்கிறதுக்கு முன்னாடி காலை கழுவி விட்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் சாங்கி வச்சுருக்காங்க. அதனால் கழுவி கொண்டுட்டு போகிறாங்க. பொங்கல்னாவே ஒரு தனி சந்தோஷந்தாங்க. எல்லா கெஸ்ட் எல்லாத்தையும் இன்வைட் பண்ணிவிட்டு சாமி கோயிலுக்கு போய் வேண்டிட்டு பூஜை பண்ணிவிட்டு வந்து எல்லோரும் ஒன்றா சேர்ந்து சமைச்சு சாப்பிட்றதே அவ்வளோ ஒரு தனி சந்தோஷம். நம்ம எழில் குட்டியும் குளித்து ரெடி ஆகிட்டாரு. இப்போ எல்லாருமே வந்து கார்லேயே கிளம்பிட்டோம். வீட்டிலேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். நாங்கள் எல்லோரும் ரெடியாகி மேக்கப் போடுறதுக்குள்ளே அங்கே ஃபங்க்ஷனே முடிஞ்சிருச்சுங்க. சரி, போயிட்டு சாமி மட்டும் கும்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். இதுதாங்க கோயிலோட இடம், கோயில் இருக்கிற இடம். இது ஆதி காலத்திலிருந்து இங்கே முனியப்பன் அப்படின்னு சொல்லிட்டு சாமியை கும்பிட்டுட்டு வர்றாங்க. நிறையா பேர் வந்திருந்தாங்க. இப்போ வந்து எல்லாருமே கிளம்பிட்டாங்க. நாங்கள் மட்டும்தான் இருக்கோம். அப்பப்போ வந்து சாமி கும்பிட்டுட்டு போகிறாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த பண்ணாரி குண்டம் வரும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு. அது முடிஞ்சு வர வியாழக்கிழமை வருஷம் வந்து எங்கள் ஊரில் முனியப்பன் பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவோம். நைட் ஃபுல்லாக வந்து எல்லோரும் நியாயம் பேசிட்டு பஜ்ஜி பாயாசம் எல்லாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு வெடிய வரைக்கும் நியாயம் பேசிட்டு சீட்டெல்லாம் ஆடிட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் வெடிஞ்சதுக்கப்புறம் சாமிக்கு பொங்கல் வச்சு அப்புறம் பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஒரு பெரிய புளிய மரங்க, புளிய மரத்துக்கடியில் சின்ன சாமியாக வச்சு கும்பிட்றோம். இப்போ கோழி அறுத்துட்டு வந்தாச்சு. கோயிலே வந்து எங்களுக்கு பிரசாதமாக மஷ்ரூம் பிரியாணி கொடுத்தாங்க. அது யாரோ வேண்டிட்டு கொடுத்துருப்பாங்க போல். நிறையா கோழி ஆடு இந்த வருஷம் வந்து வெட்டியிருக்காங்க. நாங்கள் அதை பார்க்க முடியல, மிஸ் பண்ணிட்டோம். நாங்கள் கோழி அறுக்காதப்பெல்லாம் போய் ஃபஸ்ட்டாக இருந்து பார்ப்போம். இந்த வருஷம் நாங்கள் அறுத்தோம், ஆனால் அதையே எங்களால் பார்க்க முடியல. அது ஒரு சின்ன வருத்தங்க. இப்போ வடைச்சட்டியிலே வந்து இரும்பு வடைச்சட்டியில் நாட்டுக்கோழி வறுவல் செய்யலாம். சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு பிளேட் நிறையா போட்டுக்கோங்க. கருவேப்பிலை காஞ்சி மிளகாயெல்லாம் போட்டு நல்லா தாளித்து விட்டுருங்க. இப்போ நாட்டுக்கோழி ரெடியாக இருக்குது. நல்லா ஃப்ரெஷ்ஷாக தலை இருந்துச்சு. இப்போ அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்திக்கலாங்க. நார்மலான பேனில் செய்கிறதுக்கும் இந்த இரும்பு பேனில் செய்கிறதுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குங்க. கல்யாண வீட்டிலலாம் பித்தளை பாத்திரத்தில் செய்வாங்க, பார்த்துருக்கீங்களா? அது தனி டேஸ்ட்டு கொடுக்குங்க. அந்த மாதிரி இந்த இரும்பு பேனில் செஞ்சாலும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இதுக்கு மெயின் சின்ன வெங்காயம் போடுங்க, பெரிய வெங்காயம் போட்டுற வேணாம். சின்ன வெங்காயம் காஞ்ச மிளகாய் கருவேப்பிலெல்லாம் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் சிக்கனை போட்டு நல்லா சுருண்டு வர்ற அளவுக்கு அந்த பேன்லேயே வதக்கிக்கங்க. தண்ணியே விட வேணாம், அளவாக தண்ணி விட்டால் போதும். இந்த பித்தளை பாத்திரம் இரும்பு பாத்திரத்திலலாம் செய்யும்போது அந்த சூட்டுக்கே வந்து நான்வெஜ் சீக்கிரமாக வெந்து போயிருங்க. தண்ணி அதிகமாக விட வேண்டியதில்லை. இப்போ கறி போட்டாச்சு. ஒருத்தவங்க வந்து மசாலா எல்லாத்தையும் போட்டுட்டு கறி கடைசியில் போடுவாங்க. அதோட டேஸ்ட்டை விட நம்ம கறியை ஃபஸ்ட்டு எண்ணெயிலே நல்லா இந்த ஒயிட் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டு மற்ற மசாலாலாம் பின்னாடி போடுறது வந்து அது இன்னுமே அட்டகாசமான டேஸ்ட்டு கொடுக்கும். கறி நல்லா வதங்கிருச்சு. இப்போ வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் வந்து சேர்த்திக்கிறேன். அது வந்து ஒரு 4 ஸ்பூன். மொத்தம் கறி வந்து ஒரு 2 கிலோ இருக்குங்க. அதுக்கு நான் 4 ஸ்பூன் வந்து வீட்டில் அரைச்ச மிளகாத்தூளும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலாவும் சேர்த்திருக்கேன். வேறு எந்த ஒரு மசாலாவும் சேர்த்த வேண்டியது இல்லைங்க. இந்த மிளகாத்தூள்லேயே வந்து நம்ம மல்லி, ஜீரகம், மிளகு எல்லாம் போட்டு அரைக்கிறதுனால அது மட்டுமே போதுமானது. கொஞ்சம் சிக்கன் மசாலா மட்டும் சேர்த்தியாச்சு. தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போடுங்க. கறி வெந்ததுக்கப்புறம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி உள்ளே புளிஞ்சு விட்டுக்கலாங்க. நல்லா பழுத்த தக்காளியாக போடுங்க, காய் வெட்ட போட்டுற வேணாம். 2 கிலோங்கிறதுனால நான் 2 தக்காளி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். போட்டுட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுருங்க.
உப்பு வந்து கொஞ்சமாக சேர்த்துங்க. கறி வெந்து வரும்போது பார்த்துட்டு மீதி வந்து தேவையான அளவு சேர்த்திக்கலாம். நிறையா செய்ய வேண்டியதாக இருக்கிறதுனால நாங்கள் கீழே அடுப்பு வச்சுட்டோம். மேலே வந்து அடுப்பு மேடையில் வச்சுருந்தோம் அப்படின்னா ரொம்ப ஷோல்டர் வலி எடுத்துக்கும். அதனால் கீழே வச்சு செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு கீழே தனியாக அடுப்பு செட் பண்ணி செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இட்லி, சட்னி, சாம்பார் எல்லாம் செஞ்சு வச்சுருந்தோம். அங்கே கொடுத்த மஷ்ரூம் பிரியாணி பார்த்தோன்னே நம்ம ஆளுகள்லாம் அதுக்கு டைவர்ட் ஆகிட்டாங்க. அப்புறம் வீட்டில் செஞ்சதெல்லாம் அப்படியே மிச்சமாயிடுச்சுங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் போல் சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு நல்லா அதையும் கிளறி விட்டுருங்க. நம்ம இந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் இருக்கிற தண்ணி, கறியில் இருக்கிற தண்ணி எல்லாமே வந்து சுண்டி அப்படியே வரணும். அது வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டால் போதும். கோயிலுக்கு போயிட்டு வந்தோடனே எல்லாம் டிஃபன் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நான்வெஜ் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. இதில் வந்து நான் கொஞ்சமாக வந்து கசகசா, பட்டை, சோம்பு அரைச்சி வடிகட்டி விடுற பாருங்கள். மேலே எல்லாத்தையும் அப்படியே நின்றுச்சு. கொஞ்சம் கூட அதை விட வேணாம், ஏன்னா அது சாப்பிடும்போது அது ஒரு மாதிரி டேஸ்ட் இருக்கும். இந்த மாதிரி பாலை வடித்து விட்டு பாருங்கள், அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக இருந்துச்சு. மதியத்தை விட நைட்டு வந்து அட்டகாசமான டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இப்போ அது விட்டாச்சு. அதுக்கப்புறம் தேங்காய் பால், நம்ம கெட்டியான தேங்காய் பால் வந்து ஒரே ஒரு கப் மட்டும், இவ்வளோ கறிக்கும் சேர்ந்து ஒரே ஒரு கப்பு தான் விடுறேன். அப்போ நம்ம 1/4 கிலோ 1/2 கிலோலாம் செய்யும்போது பார்த்துக்கோங்க, அளவாக விட்டு செஞ்சிங்கன்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நாட்டுக்கோழி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. எங்கள் அம்மா வந்துட்டாங்க. வந்தது வராதுமா அம்மாவை நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு செய்கிறதுக்கு கூப்பிட்டு நிறுத்தி வச்சுக்கிட்டோம், நீங்கள் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தண்ணி குடித்தோடனே அம்மா செலவு வறுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கொத்தமல்லி வந்து 4 கைப்பிடி 2 கிலோவுக்கு, அப்புறம் 1 கைப்பிடி கடலைப்பருப்பு, அப்புறம் தாளிக்கிற வெள்ளை உளுந்து, அப்புறம் குருமிளகு, ஜீரகம், முந்திரி, காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் வந்து போட்டு மிதமான சூட்டில் வறுக்கணுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக வந்து வறுபட்டு கரிஞ்சு போயிடும். மெதுவாக வறுத்தோம் அப்படின்னா தான் அது எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வறுபட்டு அதோடய ஃப்ளேவர் நல்லா ஒரு ப்ளசன்ட் ஸ்மெல் கொடுக்கும். அப்போ வந்து நிறுத்திடலாம். என்னாச்சு அப்படின்னா கேஸ்கட் வந்து கொஞ்சம் விரிசல் இருந்துச்சு, அப்படியே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது அப்படியே நல்லா விரிஞ்சு வந்து கேஸ் லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. எப்போவுமே வந்து சமைக்கும்போது கேஸ் வந்து டியூப் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு சமைக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்மளுக்கே தெரியாமல் திடீர்னு கூட அது கிராக் விடுக போகலாம். ரொம்ப நாள் யூஸ் பண்ண டியூபாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து அடிக்கடி செக் பண்ணிக்கணும். புது டியூபாக இருந்துச்சுன்னா எப்படியோ ஒரு 6 மந்த்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பழைய டியூபாக இருந்திருக்கு, அவங்க கவனிக்கலை. உள்ளே வந்தோடனே சர்ன்னு கேஸ் போடுற ஸ்மெல்லு பார்த்தோன்னே டக்குன்னு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டோம். கொஞ்சம் விட்டுருந்தா டியூபே வந்து ரிலீஸ் ஆகி போயிருக்கும். இப்போ எல்லோரும் மாட்டிகிட்ருக்காங்க. இப்போ அந்த செலவு பொடியெல்லாம் தனியாக ஆற வச்சாச்சு. ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். அப்புறம் வெங்காயம், தேங்காய் எல்லாம் வந்து வதக்கி அது கூட மிக்ஸ் பண்ணி தண்ணி குழம்பு தாளித்து விட்டுட்டாங்க அம்மா. அது ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து பிரியாணி, மட்டன் தம் பிரியாணி. அதுக்கு பிரியாணி சாமானெல்லாம் போட்டுட்டு ஒரு 4 பெரிய வெங்காயம் போட்டிருக்காங்க. இது வந்து 1.5 கிலோ மட்டன் பிரியாணிக்கு அளவு. அப்புறம் 1 கைப்பிடி புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் அதை போட்டு அரைச்சி உள்ளே சேர்த்தியாச்சு. வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு பார்த்திங்களா. அந்தளவுக்கு ஆனதுக்கப்புறம் தான் வந்து மற்றதெல்லாம் சேர்த்தணும். சின்ன வெங்காயம் 1 கைப்பிடி அரைச்சி சேர்த்திக்கோங்க. அதே மாதிரி புதினா, மல்லி, பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம். ஃபஸ்ட்டே வந்து மேரினேட் பண்ணி வச்சுட்டேன் மட்டனை. இன்றைக்கி நாங்கள் எங்களோட பேஸ்ட் போடாமல் மது பேஸ்ட்டுன்னு சொல்லி இன்ஸ்டண்ட்டாக வந்து கடையில் விற்கும், நீங்கள் கேட்டு பாருங்கள். எப்போவுமே நம்ம பிரியாணி மசாலா தான் போட்டு செய்கிறோம், இன்றைக்கி இந்த மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மசாலா வாங்கி செய்கிறோம். இது 1/2 கிலோவுக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. இது 1/2 கிலோ இல்லை 2 கிலோவுக்கு வந்து செய்யலாம். அதனால் நம்ம வீட்டிலலாம் செய்கிறதா இருந்தால் 1/2 கேஜினா 1 ஸ்பூன் மட்டும் போடுங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லா மசாலாவும் நல்லா வதங்கிருச்சு. நாங்கள் வந்து 1.5 கிலோ அப்படிங்கிறதுனால ஃபுல் பேக்கெட் போட்டோம். அதுவே வந்து மசாலா ஜாஸ்தியாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. 1/2 பேக்கெட் போட்டிருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். அப்புறம் மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற மட்டன் உள்ளே போட்டு நல்லா வதக்கி விட்டுறணும். வதக்கினதுக்கப்புறம் தண்ணி விட்டு இதிலே வேக வச்சுட்டோம். குக்கரில் விசில் விட்டு போடுவோம், அது ஒரு தனி டேஸ்ட் தான். ஆனால் இதிலே வெந்தது இன்னும் சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு.
அதுக்கப்புறம் தேங்காய் பாலும் முந்திரி பாலும் சேர்ந்து 1 கப் விட்டாச்சுங்க. இப்போ இங்கே சீரக சம்பா அரிசியை நல்லா தண்ணி வடிச்சிட்டு நெய் விட்டு வதக்கி வச்சுருக்கு. தண்ணி காய்ச்சதுக்கப்புறம் அரிசி போட்டு தம் போட்டு இறக்கியாச்சு. சுட சுட மட்டன் பிரியாணி ரெடி. வாங்க நிக்கிதா கிச்சனில் எல்லா ஐட்டமும் ரெடி. விருந்து சாப்பிடலாம். வியூவர்ஸ் அனைவரும் கண்டிப்பாக வாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லோரும் அப்படியே காத்தாட நியாயம் பேசி சிரிச்சுட்டு பழைய கால கதையெல்லாம் பேசிட்டு செம்மையாக இருந்துச்சுங்க. இதெல்லாம் மலரும் நினைவுகள் தான். நீங்கள் இந்த மாதிரி எந்த ஃபங்க்ஷனுக்கெல்லாம் வந்து எல்லாம் ஒன்றா சேர்ந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி என்ஜாய் பண்ணுவீங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அர்ணவக்குட்டி உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. என்ன பண்ணுறாங்கன்னே தெரில. அக்காவும் தங்கச்சி சேர்ந்துட்டு அர்ணவ பாடாப்படுத்துகிறாங்க. என்னடா பண்ணுறீங்க, இருங்க வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எழில் வேலன் எந்திரிச்சு ஓடுறாரு. வேலப்பர் கோயிலில் மொட்டை போட்டதுங்க எழில் குட்டிக்கு. கண்டிப்பாக அந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வந்துட்டாரு நம்ம அர்ணவ் அழகி. நல்லா ட்ரெஸ் பண்ணி சால் போட்டுட்டு அதை சாரீ மாதிரி கட்டி விட்டு வளையல் பாசி பொட்டு கிளிப்புன்னு எல்லாம் வச்சு அர்ணவி ஆக்கிட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நீங்கள் இதே டேஸ்ட்டில் நான்வெஜ் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.